வெல்கம் யூ ஆல். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம ஜாவா பார்க்கலாம். ஓகேவா? ஜாவாவில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? கிளாஸ்னால் என்னென்னா ப்ளூ பிரிண்ட், ஆப்ஜெக்ட்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ். இப்போ கிளாஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபேக்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகேவா? கிளாஸுங்கிறது வந்து ஃபேக்ட்ரியாக வச்சுக்கலாம். இப்போது அந்த ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கார்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு காருங்கிறதும் ஒரு மெத்தடு. ஓகேவா? ஒவ்வொரு காருக்கும் என்ன இருக்கும்? ஒரு விதமான ப்ளூ பிரிண்ட் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல காருங்கிறது மெத்தடு, ஃபேக்ட்ரிங்கிறது கிளாஸு. இதே மாதிரி நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ கிளாஸுங்கிறது என்னது? ப்ளூ பிரிண்ட். ஓகேவா? ஆப்ஜெக்ட்டுங்கிறது இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். கிளாஸுக்கு வந்து என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு, கிளாஸுங்கிற கீவேர்டு, அது கூட கிளாஸ், அந்த கிளாஸுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்க போகிறோம் அதை எழுதிட்டு இந்த பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணோம். இந்த இதில் வந்து யூஸ் பண்ணுற வேரியபிள் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். இதுக்கு வந்து நேமிங் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மெத்தடுக்கு வந்துடுங்க. மெத்தட்னா என்னென்னா குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டு டூ எ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஒரு விதமான டாஸ்க்கை பர்ஃப்யூம் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அதுதான் வந்து நம்ம மெத்தட்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? இதையும் வந்து கொஞ்சம் நீங்கள் கோடிங் போட இது மெத்தட்னா என்ன அப்படி சொல்லி நல்லா தெரியும். ஓகேவா? இப்போ மெத்தடுக்கு சின்டாக்ஸ் என்னென்னா ரிட்டன் டைப்னா டேட்டா டைப், இன்ட்டு ஃப்ளோட்டு அப்படின்னு எழுதுவோம்ல அது. நெக்ஸ்ட்டு மெத்தட் நேம், அதே மாதிரி தான் மெத்தடுக்கான நேம். இதில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மாலாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கிளாஸில் எழுதுகிறப்ப எப்படி எழுதுவீங்கன்னா கெட் நேம் அப்படின்னு எழுதுவீங்க. அதுவே மெத்தடுக்கு வரப்போ எப்படி எழுதுவீங்கன்னா கெட் நேம். ஓகேவா? வித்தியாசம் புரியுதா? இந்த இடத்துலையும் இங்கேயும் கேபிட்டல் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல செகண்ட் ஒன்னில் மட்டும் கேபிட்டல் யூஸ் பண்ணால் போதும். ஓகேவா? எவ்ரி மெத்தட் மஸ்ட் பி இன்சைட் த கிளாஸ் பிகாஸ், ஏன்னா இங்கே பாருங்கள், பேக்கேஜ் இருந்தால் தான் கிளாஸ் பேக்கேஜ் கூட அவ்வளோ அவசியம் கிடையாது. கிளாஸ் இருந்தால் தான் நம்ம அதில் வந்து மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் எவ்ரி மெத்தட் மஸ்ட் பி இன்சைட் த கிளாஸ். ஏ கிளாஸ் இஸ் அ கண்டெய்னர் ஆஃப் மெத்தட். புரிஞ்சுதா? ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து காலிங் அ மெத்தட். ஒரு மெத்தட் மட்டும் இருந்தால் போதுமா? அதை வந்து நம்ம கால் பண்ணால் தானே அந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து. ஓகேவா? இதுக்கு சின்டாக்ஸ் என்னென்னா மெத்தட் நேமுக்கு நம்ம ஃபஸ்ட்டே இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? ரிட்டன் டைப்பு மெத்தட் நேம். இந்த இடத்துல நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அதை தான் வந்து இந்த இடத்துல மெத்தட் நேமாக கொடுக்குறோம். ஓகேவா? கிவ் பேராமீட்டர்ஸ். எனக்கு வந்து ஏ இவ்வளோ வேணும், ஏ வேணும், பி வேணும் அப்படி சொல்லி கொடுப்போம்ல, அதுதான். ஓகேவா? த மெயின் மெத்தட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி கால்டு வென் வி ரன் அவர் ஜாவா ப்ரோக்ராம். இப்போ வந்து சீரியெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆயிரும் அப்படி சொல்கிறாங்க. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் மெத்தட். இட் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் எக்ஸிக்யூஷன். ஓகேவா? இந்த இடத்துல தான் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா கோடிங் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்குது அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ்னால் என்ன? அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹவு டு ஆக்சஸ் கிளாஸஸ் அண்ட் மெத்தட்ஸ். நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதில் வந்து நீங்கள் கால் பண்ணியாச்சுன்னா அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? ஆக்சஸ் பண்ணணும். இந்த இடத்துல என்னோட டேட்டா ஸ்டோராக இருக்குது, அதை வந்து நான் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த கீவேர்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. 4 கீவேர்ட்ஸ் இருக்குது: பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் அண்ட் டிஃபால்ட். இதில் வந்து பப்ளிக்கும் ப்ரைவேட்டும் கொஞ்சம் பப்ளிக் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ப்ரைவேட் வந்து ஓரளவுக்கு, ப்ரொடெக்டட், டிஃபால்ட்டு வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நேமிங் கன்வென்ஷன் வந்துடுங்க. நேமிங் கன்வென்ஷன் அப்போ அதே சொன்னல, நம்ம வந்து கிளாஸாக இருந்தால் என்ன பண்ணுவோன்னா பாஸ்கல் கன்வென்ஷன் யூஸ் பண்ணுவோம். மெத்தட்ஸ் அந்த மாதிரி வர்ற இடத்துல வந்து கேமல் கன்வென்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸ்னேக் கேஸ் வந்து அந்தளவுக்காக யூஸ் பண்ணுறதில்ல, பட் பார்த்து வச்சுக்கலாம். பாஸ்கல் கேஸ் கன்வென்ஷனாக என்னென்னா,
இருக்கிற ஒரு சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே கேபிட்டலில் இருக்கணும். திஸ் இஸ் அ நேம். இதில் டி கேபிட்டல், ஐ கேபிட்டல், ஏ கேபிட்டல், என் கேபிட்டல் இந்த மாதிரி இருந்தால் அது பாஸ்கல் கேஸ். இதுலேயே இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மாலில், மற்ற எல்லா லெட்டர்ஸும் கேபிட்டலில் இருந்துச்சுன்னா அது வந்து கேமல் கன்வென்ஷன். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசம். ஓகேவா? இது ரெண்டும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பாஸ்கல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கிளாஸுக்கு. கேமல் வந்து மெத்தட்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்னேக் கேஸ் கன்வென்ஷனில் என்னென்னா, நீங்கள் இருக்கிற சென்டென்ஸுக்கு இடையில அண்டர்ஸ்கோர் மட்டும் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸ்பேஸ் இருக்க இடத்துக்கு பதிலாக அண்டர்ஸ்கோர் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா, கீழே வாங்க, அப்போ தான் சொன்னேன்ல, இது வந்து ஒரு பேக்கேஜு. இந்த பேக்கேஜில் இந்த ஸ்கொயர் பாக்ஸஸ் எல்லாம் வந்து என்னென்னா கிளாஸு. இந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிறது இதெல்லாமே என்னது? மெத்தட்ஸ். ஓகேவா? இது என்ன இருக்குது? ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் இருக்கா? இது மாதிரி தான். நெக்ஸ்ட்டு என்னதுன்னா டேட்டா டைப். ஜாவாவை பொறுத்த வரைக்கும் 2 விதமான டேட்டா டைப்ஸ் இருக்குது. ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? இப்போ இதில் வந்து ப்ரிமிட்டிவ் வந்துடுங்க. ப்ரிமிட்டிவில் என்னென்ன இருக்குன்னா, இன்டீஜர், ஃப்ளோட், கேரக்டர் அண்ட் பூலியன். ஓகேவா? இன்டீஜரில் என்னென்ன இருக்கும்? பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு இது என்ன தெரியலையே, இன்ட்டு லாங்ஸு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டில் என்ன இருக்குது? டபுள், ஃப்ளோட்டுன்னு 2 இருக்குது. கேரக்டர்ஸ்னால் என்ன? கேரக்டர்ஸில் வந்து 2 பைட் இருக்குது. யூனிகோடு ஒரே ஒரு எழுத்து இருந்தால் அதான் கேரக்டர் சொல்லுவோம். பூலியனில் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸுன்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஜாவாவில் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸுன்னு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். 0, 1ன்னு எந்த இடத்துலையும் யூஸ் பண்ண மாட்டோம். இதுக்கு வந்து கீவேர்டு வந்து பூல்னு வச்சுக்கிறாங்க. ஓகேவா? மற்றபடி நமக்கு இன்டீஜர்ஸ்க்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். இன்ட்டுனா 4 பைட்டு, லாங்னா 8 பைட்டு, ஷார்ட்னா 2 பைட்டு, பைட்டுனா ஒரு பிட்டுங்கிறது 2^7 to 2^7 - 1 இந்த இதுக்குள்ளே இது வந்து இருக்கும். ஃப்ளோட்னா என்னது? 4 பைட்டு, டபுள்னா 8 பைட்டு. ஸோ அதுக்கு என்ன போடுவோமோ அதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேனர் கிளாஸ். ஸ்கேனர் கிளாஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ வந்து நம்ம யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்கேனர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்கேனருக்கு வந்து சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸ்கேனர் நேம் ஆஃப் த கிளாஸ். ஸ்கேனருங்கிறது ஒரு கீவேர்டு. இந்த இடத்துல இன்புட் வேரியபிள் நேம், நமக்கு தேவையான வேரியபிள் போட்டுக்கலாம். நியூங்கிறது இந்த இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கீவேர்ட். ஸ்கேனருங்கிறதும் அப்படி தான். நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன்னுங்கிறது என்ன? எனக்கு இன்புட் வாங்கு, அந்த மாதிரி சொல்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்புட் மெத்தட்ஸில் என்னென்ன இருக்குது? இன்புட் டாட் நெக்ஸ்ட். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஸ்ட்ரிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்புட் டாட் நெக்ஸ்ட்டு ஆஃப் இன்ட்டுங்கிறப்பையும் உங்களுக்கு புரியும். இன்ட்டுனா என்னது? இன்டீஜரு. நெக்ஸ்ட்டு டபுளுங்கிறப்ப டபுளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பைட்டுங்கிறப்ப அதுவும் இன்டீஜரு. ஷார்ட்டுங்கிறப்ப அதுவும் இன்டீஜரு. லாங்குங்கிறப்ப இன்டீஜரு. ஃப்ளோட்டுங்கிறப்ப ஃப்ளோட்டுக்கு. பூலியனுங்கிறப்ப பூலியன் சம்மந்தப்பட்டது. நெக்ஸ்ட் டாட் லைனுங்கிறப்ப ஸ்ட்ரிங்கு, கேரக்டரு அந்த மாதிரி வரப்போ இருக்கும். பட் கேரக்டருக்கு வந்து என்னென்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஆஃப் கேர் ஆஃப் அப்படின்னு போடக்கூடாது. இதுக்கு வந்து டாட் நெக்ஸ்ட் ஆஃப் டாட் ஏ டி சம்திங் வரும். நெக்ஸ்ட் வந்து கேஸ்டிங்னா என்னென்னா, ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்பை மாற்றுறது தான் வந்து கேஸ்டிங். ஓகேவா? கேஸ்டிங் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. இம்ப்ளிசிட் கேஸ்டிங், எக்ஸ்பிளிசிட் கேஸ்டிங். இதை இம்ப்ளிசிட் கேஸ்டிங் எப்படி சொல்லுவாங்கன்னா, வைடனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் நேரோ ரேஞ்சிலிருந்து வைட் ரேஞ்சுக்கு இது கன்வெர்ட் ஆகும். ஸோ இதை வந்து வைடனிங் சொல்லுவாங்க. இதை வந்து நேரோயிங் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. வைட் ரேஞ்சிலிருந்து நேரோவாக மாறும். ஸோ அதனால் இதை வந்து நேரோவிங்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, இப்போ இன்ட்டுங்கிறதோட பைட்ஸ் எத்தனை? 4. இதுவே டபுள், ஃப்ளோட்டு இதுக்கெலாம் என்ன வரும்? ஃப்ளோட்டுனா 4, டபுளுக்கு 8, லாங்குக்கு 8. ஸோ இது நேரோவாக இருக்கிறத வந்து வைடாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அப்போ இது என்ன கேஸ்டிங்? இது வந்து இம்ப்ளிசிட் கேஸ்டிங். இங்கே வந்து பெருசாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து ஷார்டன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி வரப்போ என்னது? இது நேரோயிங். ஸோ இது வந்து எக்ஸ்பிளிசிட் கேஸ்டிங்கில் வரும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். இது வந்து நம்ம தான் நடக்கிற மாதிரி பண்ணணும். ஓகேவா? சரி, ஓகே. இம்ப்ளிசிட் கேஸ்டிங் இப்போது இது வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். டபுள் D1 டபுளுங்கிறது என்னது? டேட்டா டைப்பு. D1ங்கிறது வேரியபிள். இதுக்கு வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு வேல்யூ அசைன் பண்ணி இந்த டபுள் எனக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க?
ஃப்ளோட்டாக மாற்ற சொல்லியிருக்காங்க. டபுளை ஃப்ளோட்டாக மாற்றுறதுன்னா என்னது? எக்ஸ்பிளிசிட் கேஸ்டிங். ஓகேவா?